சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பிரபு, அந்த காரிக்கண்ணனார் இப்போது தங்களுக்கு வினையாக மாறிவிட்டார். என்னம்மா சொல்கிறாய்? ஆமாம் அண்ணா, அந்த புலவரிடம் இவர் பேசும்போது இவர் சொல்லுக்கு கட்டுப்படுவதை போல் நாடகமாடி இவரிடமிருந்து தங்களை பற்றிய ரகசியங்களை எப்படியோ தெரிந்து கொண்டார். என்ன விஜய் பூபதி, என்ன இதெல்லாம்? அவர் நம்மோடு வர தயாராகிவிட்டார், இனி நம்மோடு தானே இருக்கப் போகிறார் என்ற எண்ணத்தில் நான் அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டேன். இங்கிருந்து அவரை விடுவிப்பார்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லையே. இப்போது அவர் எல்லாவற்றையும் மாமன்னரிடம் சொல்லிவிட்டார். அத்தோடு வேளிர் வீரனாக தாமரையுடன் வந்தவன் செழியன்தான் என்பதும் தெரிந்துவிட்டது. செழியன் தாமரையுடன் திரும்பி வருவதாக வாக்களித்திருக்கிறானாம். அவனே விரும்பினால் கூட இனி மன்னர் அவனை அனுப்பவே மாட்டார். அவன் இங்கிருக்கிறான் என்பதற்காகத்தான் இதுவரை தாங்கள் மறைந்திருக்கும் இடம் தெரிந்தும் தாக்குதலை இன்னும் தொடங்கவில்லை. இனி வெகு விரைவில் சோழர் படை புறப்படும் என்று நினைக்கிறேன். புறப்பட்டு வரட்டும். நானும் விஜய் பூபதியும் சேர்ந்து நின்று அந்த கரிகாலனுக்கு பாடம் புகட்டுவோம். அதற்கு முன் நீங்கள் இருவரும் இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டுமே. பலவன்தான் இருங்கோவேள் என்பதால் பலவனை தங்க வைத்திருந்த இடத்திற்கு இந்நேரம் வீரர்கள் சென்றிருப்பார்கள். அங்கு நீ இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தேட ஆரம்பிப்பதற்குள் நாம் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டும். அதற்குத்தான் இரவு உங்களுக்கு துணையாக இருக்க நியமிக்கப்பட்டவர்களிடம் இப்போதே தயாராக இருக்கும்படி கூறிவிட்டு வந்திருக்கிறேன். உங்களை காணவில்லை என்ற பரபரப்பை ஏற்படுவதற்கு முன் இங்கிருந்து தப்பித்துச் செல்லுங்கள். இருங்கோவே, உனது திட்டத்திற்கு மங்கம்மாவின் துணையும் சரியான நேரத்தில் கிடைத்துவிட்டது. வா போகலாம். என்ன அண்ணா? தாமரை தாமரை இங்கு இருக்கிறாளே. என் தமையன் பெண்களை பணைய பொருளாக்கும் இழிவான செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார். நான் தாமரைக்கு துணையாக இருந்து அவளை சரியான நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் இருவரும் சீக்கிரம் தப்பித்துச் செல்லுங்கள். பிரபு, நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள்? மங்கம்மா, ஐயோ, அவனை நான் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்கிறேன். இப்போது நீங்கள் சீக்கிரமாக செல்லுங்கள். நீ முதலில் வாங்க, போகலாம். நண்பா, நாம் ஏன் குதிரையை விட்டு இறங்கி நடந்து செல்கிறோம்? குதிரையிலேயே சென்றிருந்தால் விரைவாக சேர்ந்திருக்கலாமே. குதிரையின் காலடி ஓசையை வைத்துதானே சோழ வீரர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நாம் இப்பொழுது காட்டின் ரகசியமான பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இனி குதிரையின் ஓசையை கேட்டு சோழ வீரர்கள் நம்மை பின்தொடர முடியாது. ஓஹோ, அதனால் தான் அப்படி செய்தாயா? நீ சொன்னது சரிதான். இப்போது அவர்கள் நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் ஆங்காங்கே தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் சரியான நேரம். செடிகள் அதிகம் அசையாமல் பார்த்துக் கொண்டு அதன் மறைவிலேயே சென்று விட வேண்டும். வாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சிறிது தூரத்தில் காட்டின் என் எல்லை பகுதி வந்துவிடும். அதன் பிறகு எந்த வீரர்களும் நம்மை பின்தொடர முடியாது. என்ன இது? அவர்கள் எந்த பக்கம் சென்றார்கள் என்றே தெரியவில்லையே. காடு முழுக்க அலசி விட்டோமே.
நானும் பல இடங்களை தேடிவிட்டேன். அவர்கள் இருவரும் எந்த பக்கம் சென்றார்கள் என்றே தெரியவில்லையே. இப்பொழுது என்ன செய்வது? செய்வதற்கு ஒன்றுமில்லை. இதற்கு மேலும் நாம் உள்ளே சென்றால் வேளிர் வீரர்களிடம் அகப்பட்டுக் கொள்வோம். ஏனென்றால் இது வேளிர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள காடு. ஆகையால் நாம் காட்டிற்குள் தேடும் மற்ற வீரர்களையும் அழைத்துக் கொண்டு நாம் உடனடியாக மன்னரிடம் செல்வோம். அங்கு போய் விஷயத்தை சொல்லுவோம். அதுதான் சரி. வாருங்கள். இந்த சோழ நாட்டிற்கே அறைகூவலாக இருக்கும் இருங்கோவேள் இங்கேயே வந்து நமக்கருகிலேயே இருந்திருக்கிறான். ஒரு நச்சுப்பாம்பிற்கு என் கையாலே நானே பாலை வார்த்திருக்கிறேன். ஆம் தந்தையே, அது பாம்பென்று தெரிந்திருந்தால் உடனே அடித்துக் கொன்றிருக்கலாம். தங்கள் உயிரை காக்க வந்த வளவன் என்றளவா ஏமாந்து விட்டோம். அவனை பற்றி இருவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் தாமரையும் செழியனும் தான். தாமரை தன் அண்ணனை காட்டிக் கொடுக்க மாட்டாள். அவளை பொறுத்தவரை அவள் செய்தது நியாயம்தான். ஆனால் செழியன் தான் இந்த விஷயத்தை ஏன் வெளியே சொல்லவில்லை என்று தெரியவில்லை. என்ன புலவரே, அருகிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு இப்போது இப்படி கேட்கிறீர்களே? செழியன்தான் தான் யார் என்பதையே வெளிப்படுத்த முடியாமல் கட்டுண்டு கிடந்தாரே. தான் கொடுத்த வாக்கிற்காக தன் தலையே பறிபோகும் நிலை வந்தபோதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாரே. அவர் எப்படி அதை பற்றி சொல்ல முடியும்? அத்தோடு வளவன்தான் இருங்கோவேள் என்பதை நான் மிகவும் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டேன். அதை பற்றி அறிந்த தாமரை எந்த வகையிலும் நான் அந்த உண்மையை வெளியில் சொல்லிவிடக் கூடாது என்று என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அவளது கருணையால் இங்கு வந்த நான் அவளை மீறி நடப்பது முறையாகாது என்பதால் தான் மௌனமாக இருந்தேன். ஆனாலும் அவனால் மன்னருக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என்று மன்னரை பின்தொடர்ந்தேன். ஆனால் இருங்கோவேள் அதை புரிந்து கொண்டு என்னை பற்றியே மன்னரிடம் தவறாக கூறி என்னை ஒருவர் பின்தொடர்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டான். நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவதை யோசிப்போம். ஆமாம், சிறைச்சாலைக்கு சென்ற வீரர்கள் இன்னும் ஏன் வரவில்லை? மன்னவா, மன்னவா! என்ன, ஏன் இந்த தயக்கம்? வளவன் வேடத்திலே வந்த இருங்கோவேளை பிடித்து விட்டீர்களா இல்லையா? இல்லை மன்னவா, நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்வதற்குள் இருங்கோவேள் தப்பித்து சென்று விட்டான். முட்டாள்! அவன் தப்பித்து போவதற்கு போதுமான நேரம் வேண்டும் என்று நிதானமாக போனீர்களா? நம் அரண்மனையை விட்டு ஒருவன் தப்பித்து போகும் வரை நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அவன் மட்டும் தப்பிக்கவில்லை மன்னவா. வேறு நம்மிடம் சிறைப்பட்டு இருந்த விஜய பூபதியையும் தப்பு வைத்து இருங்கோவேள் தன்னோடு அழைத்து சென்று விட்டான். தப்பித்து போன அந்த கைவர்களை பின்தொடர்ந்து பிடிக்க வேண்டியதுதானே? அதை செய்யாமல் இருப்போமா இளவரசே? ஒரு படையோடு அவர்களை பிடிக்க துரத்தி சென்றோம். ஆனால் காட்டிற்குள் புகுந்து விட்ட அவர்கள் எப்படியோ எங்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டார்கள். கேட்டீர்களா அமைச்சரே? என் ஆட்சியின் லட்சணம் இதுதான் என்று எள்ளி நகையாடும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. சோழ நாட்டிலே யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து நுழையலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தப்பித்துச் செல்லலாம். நமது பூம்புகார் அரண்மனையில் உள்ள சிறைச்சாலையின் பெருமை அதற்கும் மேலும் உயர்ந்து விட்டது. அங்கு சிறையிலே அடைக்கப்பட்ட துரோகி ஒருவன் போனால் போகிறது என்று தானே அடைப்பட்டிருக்கலாமே தவிர அவன் விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கும் எந்த தடையும் இல்லாமல் சென்று விடலாம். இனி எதற்கு சிறைச்சாலை என்று ஒன்றை வைத்துக் கொண்டு குற்றவாளிகள் என்று பலரை அடைத்து வைக்க வேண்டும்? அத்தனை பெரிய மொத்தமாக திறந்து விட்டு விடுங்கள். இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லையா? என்ன காரணம்? அந்த வளவனுக்கு அதிகமாக இடம் கொடுத்த தங்கள் இலகிய மனதுதான் காரணம். அவன் இந்த அரண்மனையில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம், யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று உரிமை தந்தீர்களே, அதுதான் தந்தையே காரணம். நான் தங்களிடம் இந்த அளவிற்கு அவனுக்கு இடம் தர வேண்டாம் என்று எவ்வளவு முறை எடுத்துரைத்தேன். ஆனால் தாங்கள் அதை கேட்கவில்லையே. என்னிடம் சொன்ன நீ அப்பொழுதே அவனை பின்தொடர்ந்து அவனது ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்க ஏற்பாடு செய்திருக்கலாம் அல்லவா?
ஒற்றர்களை கொண்டு உளவறிந்து அவனது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் அல்லவா? இன்று இப்படி சொல்லும் தாங்கள், அன்று நான் அப்படி செய்து அதை பற்றி அவன் வந்து உங்களிடம் சொல்லி இருந்தால் என்னையே கண்டித்திருக்க மாட்டீர்களா? அப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்லையே. அதன் பிறகு விளக்கம் சொல்லிக் கொள்ளலாம் என்று நீ பொறுப்போடு அதை செய்திருக்க வேண்டாமா? மன்னவா, நடந்தது நடந்து விட்டது. அதை பற்றி இப்போது விவாதித்து என்ன பயன்? அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டாமா? என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் அமைச்சரே? பல வருடங்களாக சிறையில் அடைபட்டிருந்த ஒருவன் ஒரு எதிரியின் துணையோடு சிறையிலிருந்து தப்பிச் சென்றான் என்றால் அங்கிருக்கும் யாரோ ஒருவன்தான் அவர்களுக்கு துணை போயிருக்க வேண்டும். அவன் யார் என்று கண்டுபிடித்து விசாரித்தால் அதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரியான நேரத்தில் பொருத்தமான கருத்தை கூறினீர்கள் அமைச்சரே. கிள்ளிவளவா, உடனே சிறைச்சாலைக்கு போ. இதற்கு காரணமானவன் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதற்கு முன் அரண்மனையிலிருந்து யாரும் வெளியேறாமல் பார்த்துக்கொள். அந்த சிறையின் பொறுப்பை ஏற்ற அதிகாரி முதல் அங்கு காவல் புரிந்த வீரர்கள் வரை ஒருவரையும் விடாமல் விசாரணை நடத்து. இதற்கு காரணமான குற்றவாளியை உடனே என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. புறப்படு. ஆகட்டும் தந்தையே. கதிர்காமா, கண்ணே கதிர்காமா, கதிர்காமா. அம்மா, நீ இவ்வளவு நேரம் இங்குதான் இருந்தாயா? ஆமாம் அம்மா. ஏன் இப்படி திரைக்கு பின்னால் மறைந்திருந்தாய்? நீங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்ததும் திடீரென்று சத்தமிட்டு உங்களுக்கு வேடிக்கை காட்டலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்களோ அங்கும் இங்கும் வருவதும் போவதுமாக இருந்தீர்கள். பின்பு இனிப்பும் உண்டீர்கள். பொல்லாத பிள்ளைதான் நீ. எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தாயா? அது சரி, நான் ஏன் அப்படி இருந்தேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிந்ததா? ஒன்று மட்டும் புரிந்தது. என்ன? இன்று உங்களுக்கு பிடித்தமான விஷயம் ஏதோ நடந்திருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் சொன்னால் தானே அது என்னவென்று எனக்கு புரியும். சீக்கிரம் சொல்லுங்கள் அம்மா. உன் தந்தை சிறையிலிருந்து தப்பித்து விட்டார். அப்பா சிறையிலிருந்து தப்பித்து விட்டாரா? அந்த கரிகாலன் வந்து விடுவிக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் தானே தப்பித்து விட்டாரா? ஆஹா, தந்தை தப்பித்து விட்டார். என் தந்தை தப்பித்து விட்டார். அம்மா, தந்தை தப்பித்து விட்டார். ஆமாம், எப்படி தப்பித்தார்? உன் தந்தையின் நண்பர் இருங்கோவேளை பற்றி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அவர் இங்கு வந்திருந்தார். மன்னர் அவரை கண்டுபிடிப்பதற்கு முன் தான் தப்பிச் செல்ல முயன்ற அவர் உன் தந்தையையும் சிறையிலிருந்து விடுவித்து அவருடன் அழைத்துச் சென்று விட்டார். அந்த இருங்கோவேள் யாரம்மா? அவரும் உன் தந்தையைப் போல் ஒரு வேளிர்குடி மன்னர். அன்று நான் மருமகளே என்று அழைத்தேனே, தாமரை என்ற பெண்ணை. ஆமாம் ஆமாம். அப்படி என்றால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாயா என்று கேட்டேனே. அவளேதான். அவளுடைய அண்ணன்தான் இருங்கோவேள். அவர் வேளிர்குடிக்கே தலைவராக விளங்குபவர். அப்படியானால் அவர்கள் இருவரும் இப்போது எங்கிருப்பார்கள்? இருங்கோவேள்
காட்டில் ஒரு மரமாளிகை அமைத்து வாழ்ந்து வருகிறார். அங்குதான் இருவரும் சென்றிருக்க வேண்டும். பிறகு எதற்கு நாம் மட்டும் இங்கே இருக்க வேண்டும்? புறப்படுங்கள், நாமும் காட்டிற்கு போகலாம். என்னம்மா யோசனை? நமக்கு இங்கே இனிமேல் என்ன வேலை இருக்கிறது? இனி ஒரு கணம் கூட என் அப்பாவை பார்க்காமல் இருக்க முடியாது. வாருங்கள் அம்மா, இப்பொழுதே போகலாம். கண்ணே, உன் தந்தை மீது நீ வைத்திருக்கும் பாசம் எனக்கு தெரியாதா என்ன? ஆனால் அதற்காக நாமும் காட்டிற்கு போய் துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை. அங்கு உனக்கு வேண்டிய எதுவும் கிடைக்காது. இங்கு உள்ளது போல் அறுசுவை உணவு கிடைக்காது. பஞ்சனை மெத்தையில் படுக்க முடியாது. ஓடி விளையாட காட்டிற்குள் தான் ஓட வேண்டும். அங்கிருக்கும் கொடிய மிருகங்களுடன் தான் நீ விளையாட வேண்டும். இந்த அரண்மனையில் இருக்கும் வசதிகளை விட அந்த காட்டில் கிடைக்கக்கூடியதே எனக்கு போதும் அம்மா. நாம் அவசரப்பட்டு அங்கு சென்றால் அவரது முயற்சிகளுக்கு நாமே தடையாக போய்விடுவோம் கண்ணே. உன் அப்பா வெகு விரைவில் பெரும் படையுடன் வந்து சோழ நாட்டை வென்று தமக்கு அடிமையாக்குவார். அப்படி அவர் வரும்போது அவருக்கு பக்கத்தில் நானும் ஒரு வாளோடு வந்து சண்டையிட வேண்டும். அதற்காகவாவது என்னை அப்பாவிடம் அழைத்து செல்லுங்கள். கதிர்காமா, நீ சொல்வது போல் நாம் செய்தால் நாமே உன் அப்பாவை காட்டிக் கொடுத்ததைப் போல் ஆகிவிடும். ஏனம்மா அப்படி சொல்கிறீர்கள்? இப்போது கரிகாலரைச் சேர்ந்த ஒவ்வொருவரின் பார்வையும் நம்மீதுதானே இருக்கும். நாம் எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்று உளவு பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் நாமே சென்று அவர் மறைந்திருக்கும் காட்டை இங்கு உள்ளவர்கள் கண்டுபிடிக்க நாமே காரணமாக இருக்கலாமா? கூடாதம்மா, கூடாது. நாம் அவசரப்பட்டு அங்கே போக கூடாது. அதுதான் சரி. இங்கே வா. இப்போதைக்கு இந்த மகிழ்ச்சியை கொண்டாட இந்த இனிப்பை சாப்பிடு. நான் மட்டும் சாப்பிட்டால் போதுமா? இங்குள்ள எல்லோருக்கும் இந்த இனிப்பை தந்து என் அப்பா தப்பித்ததை சொல்லி கொண்டாட போகிறேன்.